ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் டெர்ரஸ் போறதே இல்லங்க. ஈவினிங் டைம் தான் போய் தண்ணி ஊத்திட்டு வந்து வரது. மார்னிங் நம்ம துணி காய போடும்போது ஏதாவது வெஜிடபிள் இருந்தா பிடிங்கிட்டு வந்துருவோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒத்து பார்த்ததில்ல எந்த செடியுமே. அன்னைக்கு அப்படிதாங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா, ஒரு லீவ்ஸில் ஃபுல்லாவே வந்து ஏதோ சுரண்டி சாப்பிட்ட மாரி இருந்தது. என்னன்னு உத்து பார்த்தா, அது கீழ வந்து சின்ன சின்ன புழு மாரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கேட்டர்பில்லர் தான் நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து எல்லா இதுலயும் டார்ச் எடுத்துட்டு இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் கண்டுக்கலங்க. அப்புறம் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம எப்பயுமே வந்து இது வெங்காய தோல் வந்து ஊற வச்சு அந்த தண்ணிய குடுப்போம். சரி அப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரோஸ் பிளான்ட் வந்து ஃபுல்லுமே வாடி போயிருந்தது. இது வந்து வெயிலுக்கும் வாடல. பட் ஆனா இலை எல்லாமே சல்லடை மாரி இருந்தது. பார்த்தா அதில நெறைய கேட்டர்பில்லர் வந்து சாப்பிட்டு வந்து ஃபுல் செடியுமே காலி பண்ணி வச்சிருக்குது. அதுக்கு கீழ இருக்க சில ரோஸ் பிளான்ட்ஸ்ல வந்து இந்த மாரி இலைக்கு பின்னாடி இருந்துச்சுங்க. சத்தியமா வெயில்ல நிக்கவே முடியலங்க. அந்த 12:00, 11:00 வெயில்லலாம். கொஞ்சம் இலைக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வந்து சோப்பு கரைசல்ல முக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசலும், சோப்பு கரைசலும் தெளிச்சிருக்கேன். எப்படியெல்லாம் நமக்கு